புது 1300 வந்துடா இது புது சின்ன சின்ன என்ன கூடாது 600 கிராம் பார்த்துனீங்களே கொஞ்ச நாள் போய் இந்த சைஸ் வரும் இந்த சைஸ் வருமோ பாலகன் கூட பிரான்ஸில் இருக்கிற கம்பெனிகளுக்கு இவர் தான் வணக்கம். இந்த புனிதர் தான் எனக்கு வந்து அவளிப்பிக்கிறேன் தவளைப்பாக்கியல் இடத்துல இந்த 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 இடத்துல ஒரு 30-40 ஆக்கள் செத்திருப்பினும். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா அருகுவழி கடற்கரை என்று சொல்கிற இடத்த நிற்கிறேன். இந்த அருகுவழி கடற்கரை எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. அநேகமான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இந்த இடத்த வந்து சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நாவற்குழியிலிருந்து மன்னர் வீதியால் வந்தீங்களா அந்த மன்னர் வீதியில் சங்குப்பட்டி பாலத்துக்கு அண்மையில் இருக்கிற ஒரு இடம்தான் இந்த இடம். ஒரு அழகான அமைதியான ஒரு கடற்கரையாக இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல வந்து பெருமளவில் யுத்தம் இடம்பெற்ற ஒரு பிரதேசமாக இந்த இடத்தை நாங்கள் கூறலாம். இந்த இடத்திலேயும் வந்து பெருமளவான யுத்தங்கள் இடம்பெற்ற ஒரு பிரதேசம் இந்த அருகுவழி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசம். யுத்த காலத்திலே அடிக்கடி இந்த இடம் வந்து பேசப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. ஒரு சிறிய அளவிலான கடற்கரை தான் தெரிகிறதான் சங்குப்பட்டி பாலம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்ச ஒரு 80ஆம் ஆண்டு அளவுல இருந்து நான் இந்த இடத்துல பிள்ளைங்க கொண்டு இருக்கிறேன். என்னன்னா முதல் பஸ் ஓடின காலத்துல ஒரு எங்களுக்கு பஸ்ஸுக்கு 20 வருஷம் பஸ் டிக்கெட் அந்த நீள டிக்கெட்டா இருந்தது இல்லை, அந்த கிழிச்ச ஒரு டிக்கெட் மாதிரி அந்த காலத்துல இருந்து நாங்க தொழிலுக்கு வந்து போயிருக்கிறோம். அப்ப எங்களோட பேரண்ணாக்களுக்கு நாங்கள் அப்பையாக்கள் அவைகள் வந்து பஸ்ல வாரவைகள். பஸ்ல வந்து மைனர் கார் அப்படி அதுல வந்து இதுல ஒரு இறங்கு சுடுற மாதிரி அதில் ஒரு மரங்களை கீழே நின்று தொலை செய்து 3 நாளுக்கு ஒருக்கா தொலை செய்து போன காலம் இருக்குது. அப்ப எனக்கு 80ஆம் ஆண்டு அளவில் எனக்கு தெரியல வந்து 86க்கு பிறகு சாரி 86க்கு பிறகு நான் ஒரு சின்ன தொட்டு இந்த இடம் ஒரு சின்ன ஒரு பாதை ரோட்டும் மணல் அந்த சரியில்லா ரோட்டுகள் கொங்கிரீட் ரோட்டு முன் தலைப்பில் 6 வழி அப்புறம் எங்கால ரோட்டு இருந்தது. அது எப்படி காலமா இருந்து கொண்டு இருந்து பிறகு யுத்த காலத்துல அப்புறம் இராணுவம் இருந்து இயக்கம் இருந்து அப்படி நடந்து கொண்டு இருந்தது. சண்டை நடந்தது. கடுமையான சண்டை நடந்தது. இதுல வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவம் ஒரு ரீதியில தவளைப்பாக்கியல் இடத்துல இந்த 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 இடத்துல ஒரு 30-40 ஆக்கள் செத்திருப்பினும் போராளிகள். அதுக்கு பிறகு சாவச்சேரி அடிவாட்டுக்கு அதுக்கு பிறகு சாவச்சேரி வரையும் இயக்கம் வந்து பிறகு விட்டுட்டு வந்த காலத்துக்கு பிறகு இந்த இடத்துல இராணுவம் இருந்து அப்புறம் அழைச்சி கொண்டு போய் அப்புறம் சாவச்சேரியை விட்டு விடுதலை வெளியேறினா பிறகு இராணுவம் தான் இங்கே இருந்தது. இராணுவத்தையும் இருந்து இங்கே விடுதலை போய் தாக்குதல் நடத்திக்கணும். வேலை போட்டுலாம் அடிச்சு உடைச்சு சக்கையல் விட்டு அப்படியெல்லாம் செய்திருக்கணும். இது அதுக்கு பிறகு அப்படியே இருந்து இப்ப எங்களோட அப்பியாக்கள் பரம்பரை காலத்துல மாதிரி நாங்க இப்ப தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்க தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முந்தி அல்போன்ஸ் அண்ணா வாடி அல்போன்ஸ் அண்ணா அவரு அல்போன்ஸ் அண்ணான்னு சொல்லி குருநாள் அவர் ஆள் எடுத்தவர். அவர் வந்து அப்ப நாங்க முந்தி வந்து பஸ் ஓடைக்குள்ள அங்க அந்த கீரதியில சங்க வயல வந்து நின்று எங்கட குருநாள் படியங்கள் வேற ஒரு துறத்தி ஆக்கெல்லாம் வந்து தொழில் எல்லாம் ரால் தொழில் தான். ஒரு ரால் தான் மீன் தொழில் எங்க டப்பையாகிற கலந்து கொட்டு வேலை. அதாவது இவை நவாலியாக்கள் வந்து கொட்டு வேலை செய்கிறவர்கள். கொட்டு வேலையில் செய்து அவையில் தங்கி கார்ல வந்து போய் கொண்டிருக்கின்றனர். அது எனக்கு இந்த 86ஆம் ஆண்டு தெரிஞ்ச அளவில் காலத்துல கண்டிருக்கேன். அப்புறம் இப்ப நாங்கள் குருநார் நாவாந்திர சாவற்காட்டு பொடியெல்லாம் தொலைச்சியவங்க இப்ப சாவற்காட்டு பொடியங்கள் இங்கே இப்ப வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா
ஸ்பெஷலிஸ்டால ஒரு வரவழைக்கத்தட்ட இடம் இருந்தது. இடம் இருந்து அதை என்ன நடந்துச்சுன்னா இங்கே தொழிற்சீராக்கள் புயலக்கண்டி தனங்களை பார்க்க கொஞ்சம் பிரச்சனை இருந்தா போல எங்களோட போட்டுகள் இன்சூரன்ஸ் டேக்ஸ்கள் இல்லைன்னு சொல்லி பிடிபட்டது. பிடிபட்டது பிறகு எங்களுக்கு சாவச்சேரி கோட்ஸில் ஒரு 5 வருஷமா வழக்கு நடந்தது. நடந்தப்ப நீதிவான் தீர்ப்பு கொடுத்துக்கிறார், இது இறங்குதுறை பிரத்தி ஊர் ஆக்களுக்கு. அப்போ இதை நாங்கள் முக்கியமான இடமா வச்சுக்கொண்டு இது இறங்குதுறை யாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு இந்த இறங்குதுறையா. மற்றது புயலக்கண்டி ஆக்களுக்கு புயலக்கண்டி துறை இருக்கு. புரிச்சு நீதிமானே அவரோட பேர் எனக்கு வர இல்லை. இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முதல் அவர் அப்போ தெனங்கிழப்பாக்களுக்கு தெனங்கிழப்பில் துறை இருக்கு. தெனங்கிழப்பாக்கள் இங்கே ஒரு பிரச்சனையே கதைக்கலாம், ஆனால் புயலக்கண்டி ஆக்கள் கதைக்கு அவையில துறை இருக்கு. அப்போ இது யாழ்ப்பாணத்து ஆக்களுக்குன்னு சொல்லி முந்தைய காலத்து ஆக்களோட இதை எடுத்து பார்த்து நீதிவானே அவர் அறிக்கை விட்டார், இது இறங்குதுறை ஆக்களுக்கு. அப்புறம் இப்போ சாவச்சேரி பிரதேசம் இந்த ஏரியா டூரிஸ்ட் இடமா ஆக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தவையல். அப்போ அமைச்சர் டாக்டர் சேவன் ஐயா எல்லாம் கதைச்சி தான் போனவர். அப்போ அவையல் வேறு ஆக்களுக்கு வேறு இடம் தாரமெண்டு எங்களுக்கு இது ஒரு சுதந்திரமான இடம் இல்லை வசதியும் அப்படி நடந்து கொண்டு இருக்குது. அப்புறம் இப்போ காலகட்டத்தில் எல்லாம் சீராக இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு இடம், நாங்கள் இல்லாமல் சொல்லி செய்து கொண்டு இருக்கிறோம். மற்ற பாதி காலத்தில் இங்கே இராணுவம் இருந்த இடத்துல இராணுவம் தான் தென்னை மரங்கள் வச்சது. மற்ற ஐயனார் கோயில் முந்தைய ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கு அங்கால எங்களுக்கு ஒரு சேஜ் இருக்கு, அந்த வெண்டோட அது பெரிய ஒரு சேஜ் இருந்தது. அது அழிக்கப்பட்டு இப்போ நாங்கள் சின்ன ஒரு சேஜ் ஒன்று கட்டிக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் தொலைச்சேரி இதுக்காக இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். தொழிலாளிகளாக சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தை ஒரு வழிபோக்கு ஆக்களும் மண்டாடலாம், நாங்களும் மண்டாடலாம். இதில் கண்ண புதுமையில் நடந்திருக்கு. இந்த அந்தோனியார் என்ன நடந்துட்டா நான் தான் அநேகமாக கூட இந்த ஏரியாவில் நிற்கிறது, தொலைச்சிக்கிறது, வேலை பொத்துறது, இது தொலைக்கிறது எல்லாம். அந்த மரத்துக்களை நான் படுத்திருந்தேன். நான் அங்கால மரத்துக்களை படுத்திருந்தேன். நான் சாலியான எனக்கு நித்திரை மொழிப்பு இதுவும் படுத்து இப்படி தான் நித்திரையாக கிடந்தேன். என் காலில் ஒரு ஆள் தட்டிக்குது. வேற தட்டினான்னு எனக்கு யோசனை முதல்ல அசதியாக இருந்து 2 அந்த உருக்கி தட்டினேன். உருக்கி தட்டி நிமிந்து பார்க்குறோன்னு பின்னும் பெரிய ஒரு புடியன் பாம்பு இப்படி முன்னால் இறங்கி அந்த மேட்டில் இருந்து இறங்கி இப்படி வருகுது. என் கை இப்படி நடந்து ஒரு 5 அடி வித்தியாசத்தில் எனக்கு அந்த இறுக்கி அடித்தது ஆரண்டதான் உணர்வுகளை தெரிஞ்சது. இவரை தவிர வேறு யாருமே இருக்காது. இந்த புனிதர் தான் எனக்கு அவளிப்பிக்கிறேன். அது மாதிரி இந்த இடத்துல நல்ல சந்தோஷமா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல யாராவது நீங்கள் விரும்பினா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்கள் நினைவதில் இந்த இடத்துல கூ காட்டக்கூடாது. கூண்டு ஒரு 10 தரம் சொன்னால் 10ஆம் தரத்துக்குள்ள அந்த டைமுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் கட்டாயம் அந்த நிற்கிற கூ காட்டுற ஒரு 15 பேர் கூ காட்டினா இந்த 15 பேருக்குள்ளேயும் சண்டை வரும். இல்லைன்னா ரோட்டால போறோம் ஒருவன் அடிச்சு காயப்படுது, பிரச்சனை வரும். கூ காட்டாம மற்றபடி எல்லா என்ஜாய்மெண்ட் செய்யலாம். என்ஜாய்மெண்ட் செய்யறாங்களுக்கு இங்கே பாம்புகள் இருக்கு, நிறைய பாம்பு இருக்கு, நிறைய முள்ளு கிடக்கு. ஆனா முள்ளு ஊடி குத்தாது. அப்படி ஒரு இடத்தை நான் ஒரு குறைஞ்சது ஒரு 12 வருஷமா இங்கதான் இந்த வாழ்க்கை. இரவும் கூட நின்று கிடந்தான், பகலும் ஃபுல்லா வாழ்க்கை இங்கேயா இருக்கு. இங்கே இருந்த நேரத்துல இவ்வளவு தான் இந்த அனுபவமா இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்க நடந்தவர்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு முள்ளு குத்தும். படம் எடுக்க வர்றார்கள், மற்றது வேற சந்தோஷம் கூடியாடுறது வர்றார்கள், குடிக்கி வரைக்கும் பாம்பல் அடிக்கிறது வர்றாங்களுக்கு ஒரு மீன் முள்ளு கூடி குத்தாது. பூக்காட்டாம இந்த இடத்துல என்னதான் எந்த பத்தைகளுக்கு ஓடி தெரிஞ்சாலும் ஒன்றுமே செய்யாது. சரி, காணொலிக்கு என் பேர் உதயன், கேரளா தொலைக்கிறேன். நான் குருநார் இப்ப இருக்கிறேன் டவுன் ஏரியாக்குல. எப்படி இப்போ உங்களோட வியாபாரங்கள் எப்ப மட்டுப்படுத்தின தொழிலாம் இப்ப முந்தைய மாதிரி தொழிலோ குறைவுன்னு சொன்னா சீசனுக்கு தொழில் இப்ப சீசன் கொஞ்சம் பரவாயில்லை. இருந்தாலும் நாட்டுல பிரச்சனை மாதிரி தொழிலுக்கும் ஆளுக்கும் வளர்ச்சி காலம் எல்லாம் மாறி மாறி வரும். அதாவது பிரச்சனை தொழில்கள் ஒரு அளவா தான் இருக்கு. இல்லை என்றாலும் விலை குறைவு தான், 10ஆவது விலை ஓரளவு எல்லா ஏற்றுமதியும் இல்லாதால மார்க்கெட் இப்ப 1300-400 எடுக்கணும். அதான் முறைக்கு அந்த நாள் ஒரு 1600-700 ரூபாய் வரையும் போற ஆள்
ஏற்று விற்பனை சந்தைப்படுத்திக்கலாம் இருக்கு. இந்த இடத்துல என்ன மீன்கள் கூட அம்புற இடத்துல இறால் தான் மீன்னா சிரளி. ஆனா முந்தி காலத்துல என்ன நடந்ததுன்னா இந்த பூனத்தொடு வாயில இருந்து உடைஞ்சு ஆனரவுகளால முந்தி தண்ணி போக்குவரத்து இருந்தது. அங்க இருந்து பெருந்துக்கடல்ல இருந்து இறங்கி பாலை மீன் குஞ்சுகள் தண்ணி ஓடைக்குள்ள பாலை மீன் குஞ்சு இங்கால வந்து ஏறிடும். ஏறினா பாலை மீன் குஞ்சு ஒரு நல்ல மீன்கள் வந்து ஏறினா அது இந்த கடலுக்கு உற்பத்தி ஆயிடும், பெருசா வளர்ந்து. இப்ப அந்த ஆனரவு ரோட்டை வந்து ஃபுல்லா மண் போட்டு மூடியே கல்ல போட்டு போக்கு வைக்காம அப்படின்னு போக்கு தண்ணி போக்குவரத்து இல்லை, தண்ணி போக்குவரத்து இல்லாம போனதுல மீன் விளைச்சி இங்க குறைவா இருக்கு. இங்க குறைவா இருக்கு. பெருங்கடலால இறங்குற மாதிரி இங்கால அரியால கடலாலையும் இறங்குற மீன். ஆனா முறைக்கு எந்த அனுபவத்துல தட்டுவம்பட்டி மற்ற வங்காள சுண்டி குளத்தால வந்து தட்டுவம்பட்டிகளால வந்து அந்த மீன் இஞ்சால வாரது இடம் இல்லை. இப்ப வந்தாலும் மீன் வந்தாலும் இப்ப மாரி காலத்துல வர மீன் வந்தாலும் போக்கு இல்லாதால இஞ்சால கடலுக்கு இறங்க. கிழக்குல இருந்து மேற்க வார கடல் இடையில ஆனர மூடின வழியா அந்த மீன் வராது. அந்த தண்ணியும் மந்திரிகளும் முந்தி உற்பத்தி கூடயா இருந்தது. மற்ற அதை விட எந்த அனுபவத்துல இப்ப நாங்க பார்த்து கொண்டு போனா இந்த ஃபேன் சுத்துற அதிர்வு சில நேரத்தில் நாங்க தண்ணிக்குள்ள கிடைக்கல. இந்த ஃபேன் ஒரு வேகமா ஒரு 30 பாஸ்டர்ல சுத்தி கொண்டு இருக்கல, அந்த நில அதிர்வு எங்க கடல்ல தோன்றுது, எங்களுக்கு தெரியுது. அதிர்வு நிமித்தம் இறாலுக்கு மீனுக்கும் ஒரு அதிர்வு இருந்தா மீன் விளக்கம் குறைவா இருக்கும். கருவழிப்பு ஒரு ஒன்று இருக்கண்ட எந்த அனுபவத்துல பாக்குறேன். மற்றது அந்த அதுக்கு புறவு ஃபேன் காரணம் புலவப்பழ அள்ளிப்பளைக்குல இருக்கிற ஃபேனால அங்கால மீன் உற்பத்தி இல்லாம இருக்குது. இல்லாட்டி பாலை மீன்லாம் பெரும் ஒரு 6 கிலோ 7 கிலோ பாலை மீன்லாம் படும், வரும் நல்ல நல்ல மீன் படும். இப்போ அது இல்லாமல் இருக்குது. மற்றது இங்க ஃபேன் இருந்ததுக்கு புறவு இங்க இங்கால தனங்கிழப்புல ஃபேன் வந்த பிறகு இங்கேயும் மீன்பாடு குறைவா போயிட்டு எந்த உத்தேசம் அதுல பெரிய நன்மைகளே தெரியல. சரி 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 சந்தோஷம். அதில் பார்த்தீங்கன்னா மீன் நபர்கள் மீண்டும் கரையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி ஒரு ஆளுகள் அம்பிட்டுதோ என்னண்ணா குறைவே என்னண்டு அவரா
என்ன மாதிரி என்ன எப்படி போகுது தொழில் குறையுது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர்கள் போய் கொண்டிருக்கணும் ஓ சொல்லுங்க பிரச்சனை இல்லை சொல்லலாமா ஏன் பேசுறீங்களா அங்கேயா ஓ சரி சரி பார்ப்போங்க இருக்கா உங்களோட இது நான் காகம் தூக்கப்போ நம்முடைய யாரால் இதே மாதிரி மீன் நம்மட்டுதோ இவ்வளோதான் இவ்வளோதானே இவரே இவரா செய்தி ஒளிபரப்பாளர் கூட பிரான்ஸ்ல இருக்கிற கம்பெனிகளுக்கு இவர் தான் அனுப்புறாரு இவரே சொன்னவர் சும்மா இல்ல உண்மை பிரான்சுகளுக்கு அதுகளுக்கு இவர் தான் இந்த அனுப்புறாரு பிரான்ஸுக்கு அனுப்புறாரு பாருங்க கொஞ்சம் இதை பாருங்க முன்னுக்கு பெரிய एक
மாறி போட்டு விட்டீங்களா தமிழ் காட்டுறீங்களா நான் கேட்டேன் நாங்கள் நீங்கள் என்ன கண்ணால் முன்னே தானே வந்ததா தம்பியாக்கள் தாங்கள் எங்கேயும் வந்தால காணல நீங்கள் எந்த இடம் அண்ணா நான் கோவிலாக நீங்களும் கோவிலாக்கண்டியா சொந்த திருவோணமலை இது பாவிடா அங்கே சாவக்காடு சாவகட்டு சுது மேலே சுது மேலே சாவகட்டு சாவகட்டு திருமலை அம்மன் கோயிலுக்கு வடக்கால நீங்கள் பிடிங்க நீங்கள் வந்து எங்கள் காக்கறியெல்லாம் பிடிக்கிறீங்களா வந்துனாங்க அது நேற்றும் பார்த்தேன் பார்த்துனீங்களே இங்கே கூட நாள் தானே நம்பர் வேணும் நம்பர் பூனியாரே நீ என்ன இருக்கு நான் இல்லை பிற என்ன நீங்கள் அதான் போட்டுங்க ஊருக்கு என்ன யூபி காசும் யூடியூப் இதாலே மேலே பைக்காலே வரும் அங்கே யூபி அங்கே அவங்க எடுத்துக்கலாம் யாரு யாரு கிட்ட சொன்னாங்க வாங்க நீங்கள் கிட்ட வாங்க கிட்ட போங்க வாங்க பார்த்துக்கலாம் கூட்டி கொண்டு போகிறாங்க பார்த்து உங்களுடைய கொண்டாரு கரா 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 ஐயா ஓ போட்டுங்க பதினஞ்சு போடுங்க தம்பி மேலே போட்டு போட்டு அது சேர்த்து போடுறது இந்த பூ கூட பேர் போடுறோம் அது மேலே போட்டு இல்லை இல்லை செக் ஒன்று செக் பண்ண இல்லை கூடைகள் அதாவது சரி புரியுதோ அதுக்கு நோயில் அவரை தெரியாது தான் இருக்குது இதில் 10-24 காட்டு கிராம் இது மில்லி கிராம் காட்டு 2 வட்டம் எடுத்துக்கொண்டு ஓடலாம் இது பெரிய சைஸ் பெரிய சைஸ் என்ன இது பெரிய சைஸ் என்ன விலை போகும் இது நாங்கள் 1500 1400 ரெண்டு ஏற்றம் ரக்கம் வரும் 1400 1400 1500 போகும் அது ரெண்டாவது சைஸ் வந்து 1300 1200 நீங்கள் எடுத்து நாங்கள் வியாபாரி நீங்கள் எடுத்து நாங்கள் எடுத்து நாங்கள் அனுப்புறது படி அனுப்புகிறோம் பாருங்க பெரிய சைஸ் ஹலோ கொஞ்ச நாள் போய் இப்படி இந்த சைஸ் வரும் இந்த சைஸ் வருமோ சின்ன சைஸும் இருக்குது அப்போ மாறி மாறி வரும் மாறி வரும் அது சாப்பாட்டுக்காரர் வந்தால் வேகம் கொடுக்க வரும் நான் கொடுக்குறோம் நாங்கள் அவையும் கொடுப்பீங்க அவையும் கொடுக்குறோம் சந்தையோட மலிவாக வேண்டாமா இங்கே ஆமாம் நாங்கள் மலிவாக தான் கொடுக்குறோம் நாங்கள் இதோட சேர்த்த மலிவாக தான் கொடுக்குறோம்
ரோட்டு வியாபாரி மாதிரி தான் கொஞ்சம் விலையாக கொடுக்குறது. எந்த இடம் இருக்கிற கச்சை கடத்தல் விஷயத்துனா இப்போ மச்சானுக்காக உதவிக்காக வந்து நிற்கிறேன். நீங்கள் உதவிக்காக வந்து கொஞ்ச நாள் மலிவாக இருந்தேன் இந்த கொஞ்சம் 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 படைக்க கொஞ்சம் மலிவாக இருக்கும். நான் கூட யூடியூப் பார்க்குறேன். பார்த்தீங்களே கச்சையில் ஒரு வீடியோ ஒன்று போடணும். அந்த அக்கா ஆட்டோ ஓடுற அக்கா அம்மங்களுடைய படிக்க பார்த்து நான் எல்லாத்தையும் கூட கட் பண்ணி போடுங்க. சரி பண்ணக்கூடிய கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு போகிறோம். சரியா நன்றி. சரி மட்டும் மட்டும் விடாய்ப்பாங்க. புனியோட அந்த கூட கொடுத்துருங்க. அதுல கோயில் செட்டே இருக்குல்ல அந்த தோல் தூள் போட்டு இது போட்டு பறிச்சு போடுவீங்க அப்படி பாரு சட்டியா அந்த செட்டே தோல் தோலா கிளாக்கன் மூத்த கடை பூனை சரி மேட்ச் இந்த சின்ன சைஸ் என்ன விலை போகும்? 500 கிலோ 500. தொகையாக எடுத்தா 400 ரூபா போடுவீங்க.